வன்முறையை தூண்டும் வகையில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சட்டத்திற்கு உட்பட்டவர்தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை சட்டத்தை மதிக்காமல் வீராப்பாக பேசுவதாகவும், அப்படி பேசிய பலரும் அரசியல் களத்தில் இருந்து காணாமல் போனதைப் போல அண்ணாமலையும் காணாமல் போய்விடுவார் எனவும் உதயகுமார் விமர்சித்துள்ளார். கவர்னர் அனுமதி கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. பயப்பட மாட்டேன்னா அப்புறம் எது சட்டத்துக்கு எல்லாரும் கட்டுப்பட்டவங்க தானே. சட்டத்துக்கு கட்டுப்படாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? எல்லாரும் எனக்கு சட்டம் தெரியலனாலும் கட்டுப்பட்டவங்க தான். ஆனா இவர் ஐபிஎஸ் படிச்சவரு, சட்டத்துக்கு இவர் தான் முதன்மையாக முன்மாதிரியாக கட்டுப்பட்டவராக இருக்க வேணும். ஆனா அந்த சட்டத்துக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றது அது ஒரு வீராப்பு கதையா கட்டவிழ்த்து விடுறதா இருக்குமே தவிர, அதுல எதுவும் மக்களுக்கு எந்த செய்தி இது மூலமா மக்களுக்கு அவர் என்ன செய்தி சொல்ல நினைக்கிறாருன்றது நமக்கு தெரியல. சட்டம் சட்ட ரீதியாக எந்த விசாரணைனாலும் நம்ம ஆட்படணும், நம்மளை உட்படுத்திக்கிறணும், சட்ட ரீதியா நம்ம சந்திக்கணும், வாதங்களை நீதியரசர் முன்னாடி வைக்கணும். இதுதான் நம்ம காலங்காலமா நம்ம பழகுற சட்ட நடைமுறைகள். அதுக்கு நான் பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன், நான் அஞ்சாத சிங்கம் அப்படிலாம் சொன்னா அது சட்டம் அதுக்கு இடம் அளிக்காது. ஆகவே அப்படி சொல்வதன் மூலமாக மக்களுக்கு என்ன செய்தியை அவர் சொல்ல விரும்புகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. இது போன்ற வீர வசனங்கள் பேசியவர்கள் எல்லாம் அரசியல் களத்திலே காணாமல் போயிருக்கிறார்கள். அந்த நிலைமை இவருக்கு கூட ஏற்படலாம். நம்ம தேர்தலுக்கு அப்புறம் தான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.